நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு ரொம்ப ஹாப்பியாக போகணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸோட ட்ரீமாக இருக்குது. ஆனால் ஒரு நாள் குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து, அம்மா நான் இனிமேல் ஸ்கூல் போக மாட்டேன், எனக்கு வேறு ஸ்கூல் பாருங்கள், இந்த ஸ்கூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா போவே மாட்டேன் அப்படின்னு ஒரு 4 வயசு குழந்தை அழுதா வீட்டில் அம்மாவோட மனநிலைமை அந்த சுச்சுவேஷனில் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய குழந்தை ப்ரீகேஜி படிக்கிறான். நான் ஒரு ஸ்கூலில் ஒரு சின்ன குழந்தை ஒரு பலூன் வேணும் இல்லை பால் வேணும்னு அழுகுறாங்க. ஸோ அந்த டைமில் என்னோடய பையன் போயிட்டு அந்த பலூனை, ஐயோ குழந்தை அழுது, நம்ம எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறான். அதை பார்த்து அங்கே வேலை செய்கிற நானே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடிச்சிருக்காங்க. இது போல் நீ ஏன் எடுத்து கொடுத்த, அந்த பாப்பா போய் எடுத்துக்கோ, நீ பலூன்லாம் எடுக்கக்கூடாதுன்னு பட்டு பட்டுன்னு போட்டு அடித்து பயப்படுத்தி அமுச்சிருக்காங்க. ஸோ அன்றைக்கி வீட்டுக்கு வந்தோன்னே என் குழந்த அழுதுகிட்டே இருந்தான். அம்மா அந்த ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன், இது போல் என்ன அங்கே வேலை செய்கிற ஆயா அடிச்சிட்டாங்க, ஸோ எனக்கு பயமாக இருக்குது, அந்த ஸ்கூலில் நான் போனாக்கா அவங்க என்னை திருப்பி அடிப்பாங்க, ஸோ நான் அந்த ஸ்கூலில் என்னை அனுப்பாதீங்க, நான் வேறு ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே அழுதுகிட்டே இருக்கான். ஸோ அவனோட பயம் உண்மைன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. குழந்தைங்க பொய் சொன்னால் ரிப்பீட்டடாக அதே சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் நிறையா வாட்டி அவன்கிட்ட நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டேன், இது போல் எதுக்கு அடித்தாங்க, ஏன் அடித்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆஸ் அ பேரண்ட்டாக இதை பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள், ஆஸ் அ பேரண்ட்டாக இது போல் ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சுன்னா முதல்ல குழந்தைய ட்ரஸ்ட் பண்ணுங்க. இல்லை அவன் ட்ரஸ்ட் பண்ணாமல் நீ ஏன் அழுகுற, நீ இப்படி அழுது ஸ்கூலுக்கு போகாததுக்காக இப்படி ரீசன் சொல்கிறியா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டாதீங்க. இல்லைனா ஸ்கூல்லனா அப்படி தான் அடிப்பாங்க, நீ தான் அடங்கி இருக்க மாட்ட, நீ தான் தப்பு பண்ணியிருப்ப அப்படின்னு குழந்தைங்கள ப்ளேம் பண்ணாதீங்க. பொறுமையாக குழந்தைகிட்ட நீ ஏன் அழுகிற, என்ன நடந்துச்சு அப்படின்னு பொறுமையாக கேளுங்க. உடனே குழந்தைய பார்த்துட்டு நீ தான் ரீசன், நீ தான் அப்படின்னு குறை சொல்லவே சொல்லாதீங்க. பொறுமையாக அவங்க சொல்கிறத ட்ரஸ்ட் பண்ணி ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்களோட டீச்சர்ஸ்கிட்ட விசாரிங்க, இது போல் என்ன ஆச்சு, குழந்தை அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரே ஒரு சுச்சுவேஷனை வச்சோ இல்லை இப்படி நடந்துச்சுன்னு உண்மைன்னு நம்பாதீங்க, பொய்ன்னு நம்பாதீங்க. ஸ்கூலில் போய் விசாரித்து குழந்தைய ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு போங்க. குழந்தை தொடர்ந்து எதுக்குமே இது பண்ணாமல் பயந்து அழுதுகிட்டே இருக்கான், ஸ்கூல் போக நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான் அப்படின்னா அதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. சரியாயிடுவான் 2 டேஸில் 4 டேஸில் சரியாயிடுவான் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. ஏன்னா குழந்தைங்களோட மனநலம், அப்புறம் அவங்களோட கான்ஃபிடென்ட், அண்ட் தென் அவங்கள நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிற உணர்வு ரொம்பவே முக்கியமானது. நான் ஒன்று படித்தேன், ஒரு நல்ல ஆசிரியர், ஒரு நல்ல ஆயா, ஒரு நல்ல பள்ளி ஒரு குழந்தையின் வாழ்க்கையை மாற்றும். இது உண்மையான வேர்ட்ஸ். ஸோ இது போல் ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த குழந்தையோட மனசில் நல்லா பதிஞ்சிடலாம், ரொம்ப நாளைக்கு அது நிற்கலாம். ஸோ அவங்க ஸ்கூல் போகிறதுக்கு அவாய்ட் பண்ணுறான். ஸோ குழந்தைங்க என்ன சொன்னாலும் கவனமாக கேளுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து கேளுங்க, அலட்சியமாக விட்டுறாதீங்க. அப்புறம் நிறைய பின்விளைவுகள் நம்மளுக்கு வரும். ஸோ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும், அவங்க பேசுகிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடியும் சம் ஃபீலிங் இருக்குது. ஸோ வி வாண்ட் டு ரெஸ்பெக்ட் தெம். இது போல் சுச்சுவேஷன்ஸை ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் பிரேவாக ஹேண்டில் பண்ணணும். ஸ்கூலில் போய் கேட்டுட்டா நம்ம குழந்தைக்கு எதனா பிரச்சனை வருமா, இல்லை நம்மளுக்கு எதனா பிரச்சனை வருமா அப்படின்னு யோசிக்கிறத நிறுத்திட்டு உங்கள் குழந்தைய எப்படி அந்த சுச்சுவேஷன்லேருந்து பாதுகாக்கலாம், எப்படி மீட் எடுக்கலான்றதை முதல்ல திங்க் பண்ணுங்க. நம்ம குழந்தைங்கள நம்ம தாங்க பாதுகாக்கணும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் கிவ் அப் பண்ணவே பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. உங்கள் குழந்தைங்களுக்கும் இது போல் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கா? ஸோ ஸ்கூலில் இது போல் விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.